Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML5 நியூ எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். HTML5ல என்னென்ன புது எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு, என்ன செமாண்டிக் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நியூ ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, நம்பர், டேட், டைம், ஸோ தென் செமாண்டிக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லும்போது ஒரு நேமிங் கன்வென்ஷனுக்காக இந்த மாதிரி ஹெடர் செக்ஷன் ஸோ வந்து டாப்ல இருக்கணும், ஃபூட்டருங்கிறது பாட்டம்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸா இருக்கணும். இந்த ஹெடர் வந்து டாப்ல இருக்கணும். நேவிகேஷன் லிங்க்ஸ், நேவிகேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோம், அபவுட், கான்டாக்டஸ், பிளாக், சம்திங். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நேவிகேஷன். எந்த ஒரு வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேவிகேஷன் இருக்கும். ஸோ தென் செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷன் வைஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், செக்ஷனுக்கு அப்புறம் கீழே ஆர்டிக்கல். ஸோ அசைட்னா ரைட் சைடில் சம் ஃபீச்சர்ஸ். ஸோ ஏதாவது கார்ட், ஏதாவது மினி கார்ட் மாதிரி ஏதாவது ஃபீச்சர்ஸ் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ண அந்த மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபூட்டர் வந்து பாட்டமில் வந்து எந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸ் வந்து சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாமே வந்து ஃபூட்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நார்மலாக இன்புட் டைப். ஸோ இந்த இன்புட் டைப்பில் தான் வந்து நமக்கு இந்த நம்பர், டேட், டைம் எல்லாமே இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். தென் என்டர் நம்பர். ஓகே, ஸோ டைப் நம்பர் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ இந்த பர்டிகுலர் இன்புட் ஃபீல்டு உங்களுக்கு வந்து இப்போ இந்த இன்புட் ஃபீல்டு வந்து ஒன்லி வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணாது, ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்டெப் இருக்கும். ஸோ யூ கேன் அதிகப்படுத்திக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வேல்யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் இன்புட் டைப் நம்பர் அப்படின்னு கொடுக்கும்போது. த சேம் வே ஸோ நம்பர் மாதிரியே உங்களுக்கு வந்து என்டர் டேட், input type equal to date. ஸோ டேட்னு சொல்லும்போது இது வந்து டேட் மட்டும்தான் வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு, டேட், மந்த் அண்ட் இயர் ஃபார்மேட். ஸோ எந்த ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணும், ஸோ இந்த மாதிரி டேட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலண்டரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க HTML5ல. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு டேட் வேணுமோ அதை நீங்கள் அழகாக கேலண்டர் சூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி டைம்ங்கிற ஒரு இதுவும் இருக்கு. இன்புட் டைப் டைம். ஸோ டைம்லேயே வந்து நீங்கள் எந்த டைம் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த டைமுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகணும், இந்த டைமுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க, இல்லைனா ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா கூட ஸோ இந்த பர்டிகுலர் டைமிங் வந்து இருக்கும். ஒரு டிக்கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சீட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 7 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணணும், இந்த பேமெண்ட் பேஜ்குள்ளே வந்து பேமெண்ட் பேஜில் போயிட்டு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைமிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்குள்ள இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இமெயில் ஃபீல்டு ஒன்லி இமெயில்ஸ்க்கு மட்டும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நியூ எலமெண்ட்ஸ்லாம் வந்து HTML5ல இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செமாண்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ செமாண்டிக் எலமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செமாண்டிக் எலமெண்ட்ஸ் வந்து ஹெடர், nav, செக்ஷன், ஆர்டிக்கல், அசைட், ஃபூட்டர். ஸோ இங்கே ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரியே நம்ம ஒரு பேஜ் வந்து டிசைன் பண்ணலாம் சாம்பிளா. ஸோ ஹெடருக்கு வந்து நார்மலாக ஹெடருங்கிற ஒரு டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹெடர் எதுக்குன்னா வந்து ஒரு இந்த டாக்குமெண்ட்டோட ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹெடரில் வந்து எனக்கு சம்திங்
h1ல வந்து நான் வந்து HTML tutorial something. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹெட்டர். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுவுமே இல்லைன்னா இந்த மேலே இருக்கிறது எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டர்ல வந்து டாப்ல இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஹெட்டருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் nav வந்து நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். nav பார்ல வந்து என்னென்ன வந்து ஃபீல்ட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இப்போ வந்து ஹோம் பேஜ் இருக்கணும், அபவுட் இருக்கணும், கான்டாக்டர்ஸ் இருக்கணும், அந்த வெப்சைட்டோட பிளாக் டீடைல்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கர் டேக்ல வந்து இது எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும், home.html or something. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஹோம் பேஜ். ஸோ இதே மாதிரியே பிளாக். ஸோ இது வந்து என்னோட பிளாக் வந்து ரீடைரக்ட் ஆகணும். நெக்ஸ்ட் கான்டாக்ட் அஸ். ஸோ கான்டாக்ட் அஸ்க்கு இதை கிளிக் பண்ணும்போது கான்டாக்ட் அஸ் பேஜுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது எல்லாமே கமெண்ட் பண்ணுறேன் மேலே இருக்கிறது எல்லாமே. ஸோ இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஹெட்டிங், ஹெட்டர், தென் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டைலிங் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இங்கே ஒரு ஹோம், தென் இங்கே ஒரு பிளாக், இங்கே ஒரு கான்டாக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நேவிகேஷன் பார் கொடுக்கறது வந்து HTML. ஸோ இந்த nav டேக் யூஸ் பண்ணி நேவிகேஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் நம்ம செக்ஷன். ஸோ நேவிகேஷன் பாருக்கு அப்புறம் ஒவ்வொரு செக்ஷன். ஸோ இந்த நேவிகேஷன் பார் கிளிக் பண்ண என்ன செக்ஷன் ஷோ ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆர்டிக்கல். ஸோ அசைடு இந்த சைடில் எப்படி உங்களுக்கு ஷோ ஆகணும். தென் ஃபூட்டர். ஸோ எல்லாத்துக்குமே சேம் காமன் சின்டாக்ஸ் தான். ஸோ இப்போ வந்து செக்ஷன் வந்து ஏதாவது ஒரு செக்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா ஸோ செக்ஷனில் வந்து ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஸோ சம்திங் பிளா 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 இஸ் தேர். ஸோ இதே மாதிரியே செக்ஷன் வந்து எனக்கு 2-3 செக்ஷன் வேணும், எனக்கு ஒரு செக்ஷன் வேணாம், எனக்கு 2-3 செக்ஷன் வேணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இகாமர்ஸ் சைட்னா ஸோ மொபைல் ஃபோன்ஸ். ஸோ மொபைல் ஃபோன்ஸை பற்றி எனக்கு டீட்டெயில் எல்லா மொபைல் லிஸ்ட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு லெட்ஸ் டேக் வாட்சஸ். ஸோ வாட்சஸ்ல லிஸ்ட் ஆகணும் நெக்ஸ்ட் செக்ஷன்ல. எனக்கு இதுக்கு கீழே வந்து நிறைய இமேஜ்ல வந்து வாட்சஸ்லாம் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசைடு. அசைடுங்கிறது அசைடு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கு அசைடு. ஸோ அசைடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க, என்னென்னலாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் நான் வாங்குறேன், நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு வாட்ச் வாங்குறேன். ஸோ என்னென்னலாம் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் மாதிரி இங்கே ரைட் சைடில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள வந்து அசைடு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் அந்த பர்டிகுலர் பேஜை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஆர்டிக்கல் வந்து இங்கே வந்து நீங்கள் அதே சேம் ஆர்டிக்கல் டேக் யூஸ் பண்ணி இந்த பேஜை பற்றி this page is developed by or something, developed by something, some name by author, ஏதாவது author name. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் வேணால் ஆர்டிக்கலை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபூட்டருங்கிறது லாஸ்ட்ல இருக்கணும். ஸோ ஃபூட்டருங்கும் சேம் ஸ்டைல். ஸோ ஃபூட்டருங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபூட்டர் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபூட்டரில் வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபேஸ்புக்கோட லிங்க். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா எனக்கு வந்து இங்கே ஃபேஸ்புக் பேஜ், என்னோட ஃபேஸ்புக் பேஜ்க்கு போ. ஸோ எப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக் ஷேர் இன் ஃபேஸ்புக் இந்த இந்த பர்டிகுலர் இது வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் ஆகணும். ஸோ வந்து இதை வந்து
நம்ம லாஸ்ட்ல போட்டுக்கலாம். ஸோ எனக்கு பர்டிகுலர் பேஜ் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் இந்த இதுக்கு வந்து ஷேர் பண்ணணும், இந்த பர்டிகுலர் பேஜுக்கு போகணும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபூட்டரில் வந்து மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டரில் வந்து சோஷியல் மீடியாவோட இது பண்ணி தான் இருக்கும் எல்லா வெப்சைட்லேயும் உங்களுக்கு. ஸோ நான் இதை மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இது கீழே கீழே வந்து எனக்கு இந்த இது கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் ஆகணும் இந்த டீட்டெயில்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணி இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபூட்டரில் கீழே இருக்க செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஸ்டைலிங் கொடுக்கணும். அதுக்கு ஃபூட்டர் இருக்கும். நீங்கள் ஃபூட்டர் கீழே இருக்க ஸ்டைலிங் கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பொசிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபூட்டர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஹெடருக்கும் அதே மாதிரி ஃபிக்ஸ்டு பொசிஷன் கொடுத்தீங்கன்னா ஹெடர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் மூவ் பண்ண செக்ஷன் மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணும்போது. ஓகே, ஸோ எல்லாமே வந்து சிஎஸ்எஸ்ல வந்து அது பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ஸ்டைலிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் செமாண்டிக் டேக்ஸ்.